வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் சித்திரை பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளையாபுரம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் பொங்கல் பண்டிகை நடைபெற்று வருகின்றது. இந்த பொங்கல் பண்டிகைக்கு திருத்தங்கல் ஆலா ஊரணி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் சஞ்சய் ஆகியோர் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளனர். அப்போது அவர்கள் விருதுநகர் மாவட்டம் கீழசெல்லையாபுரம் அருகில் உள்ள கல்குவாரி கிடங்கில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த சிவன் மற்றும் சஞ்சய் திடீரென நீரில் மூழ்கியுள்ளனர். அப்போது அவருடைய நண்பர்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சித்தனர். காப்பாற்ற முடியாத காரணத்தினால் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு மீட்பு துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். உடனடியாக 7000 பண்ணை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தீயணைப்பு மீட்பு பணி வீரர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீரில் மூழ்கிய இளைஞர்களை தேடி வந்த நிலையில் உடல் கிடைக்கவில்லை. மேலும் உதவிக்கு சாத்தூர் தீயணைப்பு மீட்பு பணி வீரர்கள், சிவகாசி தீயணைப்பு நிலையம் என 3 பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் தீவிரமாக தேடி வருகின்றனர். பல மணி நேர தேடுதலுக்கு பின்னரும் உடல் கிடைக்கவில்லை. இருப்பினும் மீட்பு பணி வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.